ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி கொட்டாங்குச்சி உங்கள் கையில் இருந்தால் யாருமே தூக்கி போடாதீங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் தலையில் 85 வயசானாலும் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு கொட்டாங்குச்சி வச்சு செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க கூட நான் இந்த ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் என்னோடது அயன் பேனில் 2 கொட்டாங்குச்சி தாங்க எரிய வச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொட்டாங்குச்சி எரிய வைக்கும்போது சேஃபாக இருக்கும். கொட்டாங்குச்சி நமக்கு கரெக்டாக எரிஞ்சு கிடைக்கும். பாருங்கள், 2 கொட்டாங்குச்சி நான் எரிய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா ஒன்று அணைச்சி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு 2 கொட்டாங்குச்சி எரிய வச்சப்போ எனக்கு இவ்வளோ சார்கோல், அதாவது கொட்டாங்குச்சி கறி கிடச்சிருக்கு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். நான் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்தாச்சுங்க. அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கிறேன். இப்போ நான் தேவைக்கு மட்டும் தான் சார்கோல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் கூடுதல் அளவு கொட்டாங்குச்சி எரிய வச்சு சார்கோல் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நிறைய விஷயத்துக்காக இந்த ஒரு சார்கோல் பவுடர் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இந்த ஒரு சார்கோல் பவுடர் நமக்கு கிடைக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்க, ஃபைனாக நம்மளோட சார்கோல் பவுடர் நான் பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடிச்சு எடுத்த சார்கோல் பவுடரில் இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். அதோடவே அலோவேரா ஜெல்லு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் கையில் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருந்தால் அது கூட இதோடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது சார்கோல் பவுடர், அலோவேரா ஜெல், அதோடவே கோகோனட் ஆயில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெர்ஜின் கோகோனட் ஆயில் உங்கள் கையில் இல்லைன்னா பரவாயில்லை, நம்ம அலோவேரா ஜெல்லு மட்டும் பயன்படுத்திக்கலாம். அலோவேரா ஜெல்லு போட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று பேஸ்ட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சார்கோல் ஃபேஸ் பேக் தாங்க நாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சார்கோல் ஃபேஸ் பேக் நாம் வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோன்னா சருமத்தில் உள்ள அழுக்கு, அதிகப்படியான எண்ணெய் மற்றும் இறந்த செல்கள் நீக்கி முகத்தை பொலிவாக்க இந்த ஒரு சார்கோல் ஃபேஸ் பேக் ரொம்பவே உதவும். அதோடவே சருமத்தில் உள்ள துளைகளில் தங்கியுள்ள தூசிகள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது. முகத்தில் சுருக்கம், அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி பருக்கள் வராமல் தடுக்க உதவுகின்றன. மூக்கின் மீதுள்ள கருப்புள்ளிகளை, அதாவது பிளாக் ஹெட்ஸ், எளிதாக போக்க இது உதவும். செல்கள், அதாவது இறந்த செல்கள் நீக்கி பளிச்சென்று இயற்கையான நிறத்தையும் தருகின்றன. வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவர் டைம் நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க், அதாவது இந்த ஒரு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். மார்க்கெட்டில் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்லரில் ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அருமையான ஃபேஸ் பேக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். அப்போ நமக்கு சார்கோல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு விளக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த விளக்கில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சார்கோல் பவுடர் போட்டுடலாம். அதோடவே நமக்கு தேவையானது நல்லெண்ணெய் தாங்க. உங்கள் கையில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது மஞ்சத்தூள் தாங்க. அதுவும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ஒரு வெதர் கண்டிஷன், அதாவது திடீர்னு மழை வருது, திடீர்னு நல்ல வெயில் வருது, இதனால நிறைய கொசு தொல்லை, அது மட்டும் இல்லை பொடிங்க தொல்லை. இப்போ ஃப்ரூட் சீசன் அப்படின்றதுனாலே மெயினாக மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், இதனால எல்லாம் வரக்கூடிய பொடிங்க தொல்லை எல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் சாயந்தர டைமில் இந்த ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். பொடிங்க, கொசுங்க மட்டும் இல்லாமல் போயிடாதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி கூட இல்லாமல் போக்குறதுக்கு சாயந்தர டைமில் இந்த ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சுட்டா போதும். சார்கோல் பவுடர், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடாக இருந்தால் கூட கடையிலேருந்து கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். கண்டிப்பாக இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சார்கோல் பவுடரில் நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். வாங்க, அது எல்லாம் என்னென்ன அப்படின்றது கூட பார்த்துடலாம். அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். ஒரு சார்கோல் பவுடர் நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுட்டோன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு கெமிக்கல் கலந்த ஹேர் டே எல்லாம் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சடனாக ஒன்று வெளியில் போகணும், அவங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஒரு வெள்ளை முடி ஒன்று கருப்பாக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு
இன்ஸ்டன்டான ஹேர் டே, அதாவது சார்கோல் பவுடர் உங்கள் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இதில் தண்ணி பட்டாலோ இல்லை உங்கள் துணி பட்டாலோ இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே போகாது. உங்களுக்கு அது லைவாகவே பார்க்கலாம். அடுத்த நாள் நீங்கள் சோப்போ ஷாம்போ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே உங்கள் தலையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போனே நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஷேக் ரெசிபி பார்த்துடலாம். இந்த ஒரு ஷேக் நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லபடியாக ஒரு ஸ்கின்னும் உங்களுக்கு க்ளோ ஆயிரும். வாங்க நம்ம இந்த ஒரு ஷேக் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நல்ல பெரிய ஃப்ரெஷ்ஷான கேரட் தான் நான் எடுத்திருக்கேன். அது தோல் சீவி நம்ம குக்கருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் நான் இங்கே 2 பேருக்கு குடிக்கிற ஷேக் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக வேண்டிட்டு ஒரு கேரட், அதுவும் பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவி நம்ம கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுடலாம். அது வேகிற டைமுக்கு நான் கொஞ்சம் நட்ஸு சோக் பண்ணி எடுத்துடலாம், ஊற வச்சு எடுத்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு பாதாம் 5, அது போலவே முந்திரி பருப்பு 5, அது போலவே டேட்ஸும் நான் எடுத்திருக்கேன். டேட்ஸு தான் இங்கே ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நமக்கு. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு 4லேருந்து 5 டேட்ஸும் எடுத்திருக்கேன். நல்ல சூடான பால்லே நான் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நான் காலையில் ஊற வைக்கிறேன். அது நல்லா நமக்கு சீக்கிரமாக ஊறி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சூடான பால்லே ஊற வச்சுட்டு இருக்கிறேன். டைம் பீங்க்கு நம்மளோடது கேரட்டும் நல்லா வெந்து வந்தாச்சு. நம்ம வெந்த கேரட்டை அப்படியே நம்மளோடது மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே நம்ம ஊற வச்சுருந்த நம்மளோடது முந்திரி பருப்பு, பாதாம், டேட்ஸ் சேர்ந்த அந்த ஒரு மில்க்கும் சேர்ந்த அந்த ஒரு கலவை நாம் கேரட்டோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஷேக்குங்க இது. இதில் நம்ம சர்க்கரை, இனிப்புக்காக சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் இங்கே ஆட் பண்ண கொடுக்க போகிறது வெல்லம் தான். வெள்ளத்தூள் தான் நான் இங்கே சேர்த்துட்டு இருக்கிறேன். அதாவது நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான ஷேக் தான் நான் இங்கே ரெடி பண்ணி இருக்கிறேன். இந்த மாதிரி ஷேக் நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 டைம் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது இரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக ரத்தம் ஊறும். அது மட்டும் இல்லைங்க, நல்லபடியாக கலரும் இம்ப்ரூவ் ஆகுங்க. உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டார்க்னஸ் எல்லாம் போய் நல்லபடியாக உங்களோட ஸ்கின்னு நல்லா கலராக ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேக்கு நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 டைம் குடிச்சிட்டு வந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேரட் ஷேக் இங்கே ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இனி நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஹேர் டே எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா தான் நான் சேர்த்துருக்கேன். அதோடவே டீ டிகாஷன், டீ தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்த டீ டிகாஷன் தான் ஊற்றி இருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது அலோவேரா ஜெல்லு தான். அலோவேரா ஜெல்லு நம்ம சேர்க்கும் போது நல்லபடியாக நம்மளோடது முடி ட்ரை ஆகாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு உதவும். அவ்வளோதான், பிளாக் ஹென்னா, டீ டிகாஷன், அலோவேரா ஜெல் சேர்ந்த மிக்ஸு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நல்லா துரும்பெடுத்த அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதனாலே நமக்கு அதில் இருக்கிற ஃபெரிக் ஆக்சைடு நம்மளோட ஹெடே நல்லா செட் ஆகிறதுக்கும், அது மாதிரி நம்மளோட வெள்ளை முடியில் அந்த ஒரு கலர் ரொம்ப நாளைக்கு நிற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் இங்கே அயன் கடாயில் இந்த ஒரு ஹெடே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நல்லா திக்காக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கூட டீ டிகாஷன் ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு நாம் இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹெடே செய்யறதுனால உங்களோட முடி ட்ரை ஆகாது, முடி கொட்டி போகாது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், ரொம்ப நேரம் ஹெடே தலையில் அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெடே அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் ஹெடே செஞ்சுட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸுக்கு மட்டும் முடியல வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது மைல்டான சோப்பு, ஷாம்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெடே இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்கள் வெள்ளை முடியில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களோடது வெள்ளை முடி கருப்பாகும். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு கருமை நிறம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.